ஹே காய்ஸ், இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட் பார்க்கலாம். நம்ம ஹீரோ பிளான் போட்ட மாதிரியே அடுத்த நாள் ஆன்டிரன் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது சொல்கிறாங்க, எனக்கு ஸ்டொமக் அப்செட்டாக இருக்குது, நான் என் ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறேன், இன்னைக்கு ஃபுல்லாக யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவும் வந்துட்டு அவங்களுடைய பிளான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆன்டிரன் இவன் பிளான் பண்ண மாதிரியே அன்றைக்கி நைட்டு செங்குவோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அவங்க அம்மாவை வந்துட்டு காவல் இருக்க சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோவும் ஹீரோயின் அப்புறம் அவங்க அம்மா 3 பேருமா சேர்ந்து அங்கே செங்குவோடைய வீடுன்னு சொல்லிட்டு இவங்க ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய லொக்கேஷனில் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்டிரன் வரும்போது கையும் களமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே ஏமாந்து போயிடுறாங்க. காரணம் அங்கே வரது ஆன்டிரன் கிடையாது, அதுக்கு பதிலாக ஹீரோயினோட சித்தி வராங்க. அவங்கள பார்த்து இவங்க ஷாக் ஆகிட்டு கொஸ்டின் கேட்க அவங்களும் கண்ணா பின்னான்னு மழுப்பிட்டுலாம் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இங்கே ஆன்டிரன் வீட்டிலேருந்து கிளம்பும் போது அந்த கிழவி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க அம்மா, ஸோ அந்த கிழவிக்கு வந்துட்டு கிட்னி பயங்கரமாக வேலை செஞ்சிருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கும், ஸோ நீ நேரில் போகாத அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட சித்திக்கு பணம் கொடுத்து அவங்களை இங்கே அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் யாராவது லிவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டுவான்னு சொல்லிட்டு. இப்போ அதனால் ஆன்டி வந்துட்டு உஷாராகிடுறாங்க. இங்கே ஹீரோடைய ட்ராப் தான் இதுன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினும் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆயிருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்துட்டு அவளுடைய ரூமுக்கு போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சாவியை போட்டு ஹீரோயினோட ரூமை கட்டாயப்படுத்தி திறந்துட்டு வராங்க. அங்கே பார்த்தா ஜென்னியும் டின்னும் உள்ளே இருக்காங்க. அவங்க 2 பேரையும் இவங்க ஆன்ட்டி பார்த்துட்டு பயங்கரமாக இவங்க வலிஞ்சிட்டு என்ன சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆன்ட்டியும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பதில் சொல்கிறதுக்கு திணறிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ரூம்குள்ளேருந்து சத்தம் கொடுத்துக்கிட்டே வரான், நீ இங்கேயா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோ ஹீரோயினை பார்த்து ஷாக்காக, ஆமாம் நான் தான் இவங்க 2 பேரையும் வர சொன்னேன், மார்க்கெட் விஷயமா கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு. ஹீரோயினோட ரூமுக்கு நீங்கள் என்ன அதிசயமாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுறான். இல்லை ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதோ சமாளிக்கிறாங்க. சரி நான் போய் ஆன்டிரனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்ப போக அவனை தடுத்து நிறுத்துறாங்க. உடனே இவனுக்கு புரிஞ்சு போயிடுது ஆன்டிரன் தான் ரூமில் இல்லையேன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களும் அதை சமாளிக்கிறதுக்காக, இல்லை நான் இப்போ தான் அவளை செக் பண்ணிட்டு வந்தேன், அவள் மெடிசன் எடுத்துகிட்டு இப்போ தான் தூங்க ஆரம்பிச்சிருக்கா, அதனால் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், காலையில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனை தடுத்து நிறுத்திட்டு இங்கே இருந்தால் ஏதாவது வாயை கிண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஆன்டிரன் வீட்டுக்கு வரும்போது அங்கே ஹீரோடைய அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரும் இந்த நேரத்தில் எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுறாங்க. அதுக்கு ஆன்டிரனும் மென்னு முழுங்கிட்டு, இல்லை மெடிசன் வாங்குறதுக்கு போன, உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க. நீ இந்த வீட்டுக்கு எஜமானியாக இருக்க போகிற, இந்த கோமா ஸ்டேட்டில் இருக்கும் போது நான் எவ்வளோ ஒன்று மிஸ் பண்ண தெரியுமா, இனிமேல் நான் வந்து உன்னை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு விரும்பலை, நம்ம ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரூமுக்கு அவங்கள போக சொல்கிறாங்க. நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ஆன்டிரன் போனதும் இங்கே ஹீரோடைய அப்பா வந்து யோசிச்சு பார்க்குறாரு. ஹீரோ இவர் கோமா ஸ்டேட்டில் இருந்தப்போ என்னெல்லாம் வந்துட்டு பேசினா, யார் மேலெல்லாம் சந்தேகம் இருக்குன்னு சொன்னானோ அது எல்லாமே இவருக்கு ஞாபகம் இருக்கும். இப்போதைக்கு ஆன்டிரன் மேலே இவருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தினால தான் எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அதனால ஹீரோ அவனுடைய அப்பாவும் ஆன்டிரனும் அவங்களுடைய ரூம்ல இருந்து வெளியில வரத பார்க்கறான். ஸோ பார்த்துட்டு அவன் கொஸ்டின் பண்றான், ஆன்ட்டியோட ரூம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு. இனிமே இங்கே எல்லாமே இப்படி தான் இருக்க போகுது, நான் வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை, உனக்கே புரிஞ்சிருக்கும், நானும் உங்கள் ஆன்ட்டியும் இனிமேல் ஒன்றா லிவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோ பயங்கரமாக 2 பேரையும் திட்டிட்டு அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுறான். தனியாக இருக்கும்போது ஆன்டிரன் அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்காக வராங்க. அப்பா அவனும், எங்கள் அம்மாக்கு எப்படி துரோகம் பண்ணுறதுக்கு உங்கள் மனசு வந்துச்சு, உங்களோட சொந்த அக்கா தானே அவங்க ஹஸ்பண்டோட ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கீங்க, அஃபேர் வச்சுட்டு இருக்கீங்க, எங்கள் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சத்தியமாக கிடையாது, உங்கள் அம்மா இங்கேருந்து ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நான் உன்னைய வந்து பார்த்துக்கிறதுக்காக ஆரம்பிச்சேன் இல்லையா, ஸோ உன்னை கன்சோல் பண்ணையில் உங்கள் அப்பாவையும் கன்சோல் பண்ண போனேன். அப்புறம் கிராஜுவலாக தான் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வளர்ந்துச்சு. நீ எதுவும் இதனால் வந்துட்டு என்ன தப்பாக நினச்சிடாத, இந்த உலகத்தில் யார் என்ன தப்பாக நினச்சாலும் என்னால் தாங்கிக்க முடியும், ஆனால் உன்னையே தவிர அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் இவங்களை நம்புற மாதிரி எல்லாம் பேசிட்டு கோவத்தை மட்டும் வெளிக்காட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட இந்த ஆன்ட்டியும் அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாமே நான் நினச்ச மாதிரி பழைய மாதிரி எல்லாம் திரும்பிட்டு இருக்கு, இதில் இடைஞ்சலாக இருக்கிறது ஹீரோயின் மட்டும்தான், அவள் வர்றதுக்கு முன்னாடி ஹீரோவுடைய அப்பாவும் ஹீரோவும் என் பேச்சு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கே வந்துட்டு இந்த மொத்த சொத்தும் வந்து சொந்தமாக போகிற நிலமையில இருந்துட்டுருக்கு, ஹீரோவுடைய அப்பா என் பக்கம் வந்ததுனால. நடுவில் ஹீரோயின் இருந்து ஏதாவது குட்டையை குழப்பாமல் இருந்தால் சரிதான், பேசாமல் நீங்கள் ஏதாவது பண்ணி அவளை வந்து காலி பண்ணிவிடுங்க, அவள் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் சரி அதுக்கு வந்துட்டு நான் ஏற்கனவே பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட சித்தியை பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க. ஹீரோயினும் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே அங்கிள் பரிட்டோடைய பொண்ணு வரா. ஸோ அவளை பார்த்த உடனே ஹீரோயினும், அந்த பொண்ணுக்கு தான் இவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கேன், நம்ம இதுக்கு தேர்ட் வீல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ சாக்கு போக்கு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோக்கோ பார்வை ஃபுல்லாக பக்கம் தான் இருந்துட்டுருக்கு. இவன் எதுக்காக அப்பப்போ அவாய்ட் பண்ணுறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு இருக்கான். அந்த பொண்ணும், நான் வந்து பிஸ்னஸ் படிச்சிருக்கேன் இல்லையா, அதனால உங்ககிட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன், அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோவை தன் கூடவே வச்சுக்கிறா. அவனோட சித்தி கண்ணா பிறன் கடன் வாங்கியிருக்கிறதுனால கடன்காரங்களாம் வந்து இப்போ அவர்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து அடிச்சுட்டுலாம் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோவத்தில் ஹீரோயினுடைய அப்பா பேரை சொல்லி அவர் தான் என் ஹஸ்பண்டு, அவர்கிட்ட போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. இப்போ அவர்கிட்ட வந்து பணம் கேட்கும் போது அவர் முதல்ல பணம் கொடுக்கறதுக்கு தயங்குறாரு. அதுக்கப்புறம் இவனுங்கெல்லாம் மிரட்ட ஆரம்பிச்சோடனே சரி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுங்கன்னு உடனே அமௌண்ட்டு கண்ணா பின்னான்னு இருக்க, இதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. அப்போ இவனுங்க அவரை மிரட்டுறதுக்காக போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு போயிடுறானுங்க. சித்தியை பார்க்கறதுக்காக அந்த பாட்டி வராங்க இல்லையா, அவங்க இப்போ ஹீரோயினை போட்டு தள்ளணும், 2 நாள் உனக்கு டைம் தரேன், உன்னுடைய கடன் எல்லாத்தையும் நான் தீர்த்துறேன் சிங்கிள் பேமெண்ட்டில், ஸோ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ன உடனே நான் எப்படி கொள்றது, பிளான் பண்ண வேணாமா, எனக்கு டைம்லாம் பத்தாது அப்படிங்கிறாங்க. அதையும் நானே பிளான் சொல்லிடுறேன்,
நீ வந்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு ட்ரக் கொடுத்துட்டு போகிறாங்க. இதை எதுலையாவது ட்ரிங்கில் கலந்து அவளை குடிக்க வச்சிரு, போதும் மேட்டர் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பாவை அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் கேர் பண்ணிக்கிறதுக்காக வரா. இப்போயாவது அந்த சித்தியோடைய லட்சணம் உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா, பேசாமல் அவங்கள பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இப்போவும் அவர் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரியாமல் நடந்திருக்கும், அவள் பிளான் பண்ணிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் ஹீரோயின் செமையாக கடுப்பேறிடுது. இதெல்லாம் எப்போ வந்துட்டு உங்களுக்கு புரிய வரும், நான் செத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு மண்டையில் ஏறுமா, அந்த பொம்பளை வந்து செல்ஃபிஷ் ஆனவங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு கோச்சிட்டு அங்கிறது கிளம்பி போகிறா. அவள் போகையில் அவளுக்கு ஒரு கால் வருது. ஸோ அந்த கால் எடுத்து பேசுகிறா. அதுக்கப்புறம் தென் கிட்டேயும் ஜென்னி கிட்டேயும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் அங்கிளுடைய பொண்ணும் இப்போ ஒன்றா மீட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போ அந்த பொண்ணு ஒரு வழியாக மென்னு முழுங்கி நம்ம ஹீரோ கிட்ட கன்ஃபஸ் பண்ணிடுறா. நீ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வே, இத்தனை வருஷம் நான் வந்து உன்னை பார்க்காததுனால மறந்து போயிருந்தேன், பட் உன்னை பார்த்ததுக்கப்புறமா திரும்ப என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் கிளம்பிடுச்சு, நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லை எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது, நான் உன்னை என் தங்கச்சி மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இதை கேட்டோடனே அந்த பொண்ணு கொஞ்சம் கூட வந்து கவலைப்படாமல் இது எதிர்பார்த்த பதில் தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே, சரி நீ யாரையாவது விரும்பினா டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு சொல்லிட, இல்லைனா அந்த நபர் நம்ம கிட்ட இருந்து விலகி போனதுக்கப்புறம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறா. அவரோட அப்பா அந்த பக்கமாக ஆண்டியை வந்துட்டு திசை திருப்பி விட்டுட்டு அவங்களுடைய ரூம்குள்ளே வந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதா இவங்க தான் கொலைக்காரங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்காரு. அவருக்கு அவருடைய தம்பி அதான் ஹீரோடைய அங்கிளோடைய ஐபேடும் மொபைலும் கிடைக்குது. ஸோ அதை எடுத்து பார்க்குறாரு. இவங்களுக்கு டவுட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுது. பட் ஆனால் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுனால அது ரெண்டுத்தையும் அதே ஜாலியை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வராரு. கரெக்டாக அப்போ தான் ஆன்டிரியன் கிட்ட மாட்டிக்கவும் செய்கிறாரு. ஏன் ரூமில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஸ்டின் பண்ணும்போது, உன் ரூமில் உன்னைய தேடி தான் போனேன், உன்னைய காணும், அதான் ரெஸ்ட் ரூமில் இருக்கியா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சமாளிக்கிறாரு. என்னோட சித்தியும் அந்த ட்ரக் ஹீரோயினை எப்படி எடுத்துக்க வைக்கிறது, அவளை எப்படி சந்திக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டாக ஹீரோயின் அவளை தலையை விட்ட போல அவளே உள்ளே வந்துடுறா வீட்டுக்குள்ளே. ஸோ அவங்க சித்தியும் ஆஹா ஐடியா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது, நான் யோசிக்காமல் எல்லாமே எனக்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கேட்டு திறந்து விடுறாங்க. நம்ம ஹீரோயின் உள்ளே வந்தோடனே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறா. உங்களை மாதிரி ஒரு செல்ஃபிஷை நான் பார்த்ததே கிடையாது, அப்பாவை நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்ற காரணத்துக்காகத்தான் நான் இத்தனை நாளாக நீங்கள் பண்ணுற கொடுமையெல்லாம் பொறுத்துட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் அப்பாவை காதலிக்கவே இல்லை போலையே, அதனால தானே அப்பாவை ஆளை வச்சு அடிச்சிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த லோன் ஷார்க் பற்றியெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சித்தியோ எனக்கு தெரியவே தெரியாது, என்னையவே பயங்கரமாக மிரட்டினாங்க, என்கிட்ட பணம் இல்லை, அதனால் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லி தான் நான் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வச்சிருக்கேன், நாளைக்கு காலையில் இங்கேருந்து நான் ஓடி போகிறேன், ஆனால் நீயே வந்துட்டு தெரியுமா நான் ரொம்ப நாளாக ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு பண்ண தப்புக்கெல்லாம் வேற மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், எனக்காக ஒரே ஒரு தடவை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோயினும் சரி இவ்வளோ தூரம் கேட்குறீங்கல்ல உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறா. இல்லை ஒரே ஒரு தடவை என் கூட டின்னர் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் அவ்வளோ ஒத்துக்கிறா. அவங்க ஜூஸில் நம்ம ஹீரோயினுக்கு அந்த பாட்டி கொடுத்த ட்ரக்கையும் கலந்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அது தெரியாமல் எடுத்து குடிச்சிட்டு இருக்கும் போது அங்கே பக்கத்தில் ஹீரோடைய அம்மா இதை பார்த்துட்டு அந்த ஜூஸை குடிக்காதது தள்ளி விடு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் இப்போ அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க இல்லையா, அதனால் அவங்க சொல்கிறது எதுவுமே இல்லாமல் அந்த ஜூஸை ட்ரிங்க் பண்ண உடனே கொஞ்ச நேரத்தில் தலையை பிடிச்சிக்கிட்டு கீழே அப்படியே விழுந்துடுறா. இவ கீழே விழுகிறத அந்த ஆன்ட்டியோ வளைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த பாட்டிக்கு வந்துட்டு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் இவ்வளோ லேட் ஆகி வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி பதட்டப்பட்டு இருக்கா. அவளுக்கு கால் பண்ணாலும் ரிங் போயிட்டு இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அந்த கிளவியும் அங்கேருந்து வேவ் பார்த்துட்டு இருக்காங்க. நீ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் வரமாட்டா, ஏன்டா எனக்கு ஏற்கனவே ப்ரூஃப் வந்துருச்சு, அவள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கதையை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்து அதனால சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஹீரோவும் மனசு கேட்காம அடுத்தது ஜென்னிக்கு கால் பண்ணுறான். ஹீரோயின் எங்கே போயிருக்கான்னு தெரியுமா அப்படின்ன உடனே அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு, அதனால ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம், நீ எதுவும் கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஹீரோ எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்குறான். அதுக்கு ஜென்னியும் பதில் சொல்லாமல் காலை கட் பண்ணி விட்டுடுறா. அவனோட சித்தியும் தனியாக ஹீரோயினை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்றாங்க அமௌண்ட் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அவன் இப்போ ஹீரோயினை பார்த்துட்டு இவளை கொல்ல வேண்டாம், பேசாமல் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இவளை கொண்டு போய் விற்றுருவோம், அப்போ தான் இந்த பக்கமும் பணம் வரும் அந்த பக்கமும் பணம் வரும், நம்மளும் சூப்பராக செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி தூக்கிட்டு முதல்ல கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஸோ அவளை அங்கே இருக்கக்கூடிய ஒரு காரில் வந்துட்டு ஏற்றிட்டு அவங்க கார் எடுத்துக்கிட்டு கிளம்ப இது எல்லாத்தையுமே அங்கே ஒளிஞ்சிருக்கக்கூடிய டின் வந்து வீடியோவாக கேப்சர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது எதுவுமே தெரியாமல் இவங்க அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே அவங்க ஐசோலேட்டடான ஒரு பிளேஸ்க்கு கொண்டு போயிட்டு அவளை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டின் இப்போ நம்ம ஹீரோயினை இவங்க பண்ணக்கூடிய வேலை எல்லாமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். கூடவே ஜெனிக்கு கால் பண்ணிவிட்டு லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சிட்டேன், சீக்கிரமாக வந்துட்டு நீ பண்ண வேண்டிய வேலையை பண்ணு அப்படிங்கிறவே ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது லைவ் ஸ்ட்ரீம் பார்க்க சொல்லி இதுன்னு கிட்ட இருந்து. அவனும் இப்போ இங்கே இந்த பக்கமாக ஜென்னி மூலமாக ஹீரோயினுடைய அப்பாவும் சேர்ந்து ஹீரோயினை இந்த மாதிரி கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினை ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுறாங்க இல்லையா, ஆட்கள் வந்துட்டு கால் பண்ணிட்டியா அவங்க வர வரைக்கும் அவளை கட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட சித்தி சொல்கிறாங்க. அவனும் வந்துட்டு கட்டி போடலான்னு சொல்லிட்டு கையை கிட்ட கொண்டு போகல நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவனோட கையை வலிச்சு பிடிச்சிட்டு அவனை ஒரு அடி அடிச்சிடுறா. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கண் விழிச்சிருக்காங்கிறத இவங்க பார்க்குறாங்க. அவங்க சித்தியும் நீ எப்படி எழுந்திருச்ச, நேரம் மயக்கத்தில் தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் எதனால் அந்த பாட்டி கொடுத்த ட்ரக்கை நான் குடிச்சதுனாலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஸோ இவங்களும் ஆமாம் அந்த பாட்டி கொடுத்த ட்ரக் தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க.
அதுக்கப்புறமா அப்படியே ஷாக் ஆகி வாயை முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ தான் உண்மையை சொல்கிறா. எனக்கு நீங்கள் இதை தான் பண்ண போகிறீங்கன்றது ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து இவ கிளம்பும் போது இவளுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு இல்லையா, அது பேம் கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். ஸோ பேம் தான் இந்த பாட்டியும் அப்புறம் இவங்க சித்தியும் என்ன பேசிக்கிட்டாங்கிறத நம்ம ஹீரோயின் கிட்ட முன்னாடியே சொல்லி வார்ன் பண்ணியிருப்பான். இப்போ இவங்க சித்தி வந்துட்டு எவ்வளோ மோசமானவங்கிறத அவங்க அப்பா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டின்னுக்கிட்டையும் ஜெனிக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாத்தையுமே சொல்லிட்டு இங்கே இவளை மிரட்டுறதுக்காக இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தின் உள்ளே பூந்துடுறான். 2000 பேர் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் தப்பு பண்ணது எல்லாத்தையும் உங்கள் வாயாலே வந்துருச்சு. இந்த மாதிரி அந்த பாட்டி தான் உங்களுக்கு ட்ரக் கொடுத்தாங்கிறதும் வெளியில் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இதனால் போலீஸ் மூலமாக நீங்கள் வந்து சீக்கிரம் ஜெயிலுக்கு போயிடுவீங்க, போலீஸ்க்கு ஆல்ரெடி அலர்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பாய் ஃப்ரெண்ட் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். அப்போ அந்த சித்தியை நம்ம ஹீரோயினும் டின்னும் சேர்ந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இதை பார்த்து முடிச்சோடனே ஹீரோ பயங்கரமாக கடுப்பாயிட்டு அந்த கேள்விக்கிட்ட வந்து கொஸ்டின் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். எதுக்காக ஹீரோயினை ஹர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்களா இல்லை யார்ட்டையாவது விற்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அவங்களும் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு நடிக்கிறாங்க. அப்போ ஹீரோனோட சித்தியை நீங்கள் போய் பார்க்கவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருக்கக்கூடிய அந்த லைவ் ஸ்ட்ரீம் வீடியோ வந்துட்டு காட்டிட்டு இருக்கான். ஸோ அது எல்லாத்தையும் அவன் ப்ளே பண்ணி காட்டும் போது ஹீரோடைய அப்பாவுமே கொஸ்டின் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ அந்த கிழவியும் கொஞ்சமாக வந்து பயந்து நடுங்கிக்கிட்டே வந்துட்டு எப்படியோ சமாளிக்கிறாங்க. அந்த சித்தியை நான் பார்த்தது உண்மைதான், ஹீரோயின் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால் அவளை வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன், இதுக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சித்தியே வாயால் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க, இனிமேல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு நாங்கள் யாரும் ரெடியாக இல்லை அப்படின்னு ஹீரோ கோவத்தில் கத்துறான். அவங்க சித்தியை திரும்ப வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறா. இப்போ அவங்கள பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருக்கா. எங்கள் அப்பாவை கொஞ்சம் கூட நீங்கள் லவ் பண்ணலையா, என்னையே தான் வெறுத்தீங்க, எங்கள் அப்பாவையுமா வெறுத்தீங்க, அந்த அளவுக்கு செல்ஃபிஷா நீங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு ஜென்னியோட ஹெல்ப்போட ஹீரோயினோட அப்பா அங்கே வீட்டுக்கே வந்துடுறாரு. வெளியிலேருந்து இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் அவரும் உள்ள வந்துட்டு இப்போ என்னோட சித்திக்கிட்ட தான் சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. நீ என் பொண்ணை இவ்வளோ கொடுமைப்படுத்தினியும் நான் மன்னிச்சேன், அதே மாதிரி உனக்கு அஃபேர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சும் நீ என்னுடைய லவ் புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட திரும்பி வருவேங்கிற எண்ணத்தில் தான் நான் உன்னோட பிரேக்கப் பண்ணிட்டே போனேன், ஆனால் நீ இவ்வளோ மோசமாக இருப்பேன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல அவங்க உடனே ஹீரோயின் கிட்ட கெஞ்சுறாங்க. ஹீரோயினும் என்னால் முடியாது, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நீங்கள் பண்ண கஷ்டத்துக்கு ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும்னு சொல்கிறா. இதை கேட்டோன்னே இவங்க 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு அங்கே இருந்து அந்த ஆண்டி எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஹீரோயினும் அவங்க அப்பாவும் இப்போ வந்து பாண்ட் ஆகிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினை முழுசாக அவங்க அப்பா வந்து நம்புறதாக சொல்லிடுறாரு. இனிமேல் அவளுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நடந்துக்கிறதாகவும் சொல்கிறாரு. ஸோ காலையில் ஹீரோயின் டென்னை அப்புறம் ஜென்னின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோடைய வீட்டுக்கு வராங்க. அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே ஹீரோ செம கடுப்பில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து டின்னையும் ஜென்னியும் நம்ம ஹீரோயின் அனுப்பி விட்டுட்டா. ஸோ ஹீரோயினும் பயங்கரமாக டோஸ் வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்துட்டு ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வாயை திறக்க அவனை டக்குன்னு ஓடி வந்து அவளை கட்டி பிடிச்சிட்டு நீ என்னையை விட்டுட்டு எதுவும் போகாத, என்கிட்ட சொல்லாமல் எதுவும் பண்ணாத, இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காலாம் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த பாட்டி தன்னோட தப்பை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு நிற்க வைக்கிறான். ஸோ அப்போ அந்த பாட்டியும் எல்லாரும் ஏன் என் மேலே பழி போடுறீங்க, நான் உங்கள் சித்தியை சும்மா தான் பார்த்தேன், நான் ட்ரக்கெல்லாம் எதுவும் கொடுக்கல, உங்களுக்குலாம் ஏன் என் மேலே நம்பிக்கையே இருக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லி புலம்புறாங்க. ஆனால் அவங்க பேச்சு கேட்கறதுக்கு யாருமே ரெடி இல்லை. ஸோ எங்கள் தம்மேல பழி வந்துருமோன்னு சொல்லிட்டு ஆன்டிரினும் நம்ம ஹீரோயினை பார்த்து நீயே அவங்களுக்கு தண்டனை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்கள போலீஸ்கிட்ட கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறது நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். என்னோட சித்தி இப்போ அந்த கிழவிக்கு கால் பண்ணிவிட்டு உங்களால் தான் நான் இப்போ போலீஸ் என்னை தேடிட்டு இருக்கு, அதனால் நீங்கள் எனக்கு 2 மில்லியன் பணம் கொடுக்கணும், அப்படி இல்லைனா போலீஸ்கிட்ட உங்களையும் சேர்த்து மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இவங்களும் ஒரு லொக்கேஷன் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நான் பணம் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஃபோன் காலை வச்சோடனே அந்த ஆன்டிரனும் இவங்க கிட்ட கேட்குறாங்க நிஜமாவே பணம் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் கொடுக்குறேன், என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் இப்போ இந்த சித்தியை மீட் பண்ணுறதுக்காக அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க சொன்ன லொக்கேஷனுக்கு இங்கே ஹீரோயினோட சித்தியும் பாய் ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கடன் கொடுத்தவனுங்களாம் அங்கே வந்து அந்த சித்தியை வந்துட்டு பிடிச்சிடுறானுங்க. அப்போ பாய் ஃப்ரெண்ட் எஸ்கேப் ஆகிடுறான். ஸோ இவனுங்களுக்கு தகவல் கொடுத்ததே அந்த கிழவி தான். இங்கே இவங்களை மாட்டி விடுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு பாய் ஃப்ரெண்டை மட்டும் வந்து பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருப்பாங்க. இப்போ அவன் எஸ்கேப் ஆகி ஓடி வரும்போது ஒன்னால் எனக்கு காரியம் ஆகணும், அப்படி இல்லைனா அவனுங்கள்ட்ட உன்னைய மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்புகிறாங்க. இங்கே மார்க்கெட்டில் அடுத்த நாள் செங்கு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுறான். உங்கள் அம்மாவை யார் கொலை பண்ணாங்கன்னு உனக்கு தெரியணும் இல்லையா, ஸோ அந்த நபரும் உங்கள் அங்கிளை கொலை சொல்லி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த நபரும் சேம் தான், உனக்கு அவங்க யாருன்னு தெரியணும்னா 10 மில்லியன் பணத்தோட நான் சொல்லக்கூடிய லொக்கேஷனில் வந்து என்னை மீட் பண்ணு, போலீஸ்கிட்ட போனால் இந்த விஷயம் எதுவுமே உனக்கு வெளியே வராமல் போயிடும். ஸோ நீ எந்த அளவுக்கு உங்கள் அம்மா கொண்டவங்களை வந்து தேடி துடிச்சிட்டு இருக்கியோ அதுக்காக நான் உனக்கு நல்லது பண்ணலான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணிடுறான். அடுத்தது இங்கே ஆன்டிரனுக்கு கால் பண்ணிவிட்டு இப்போ தான் உன்னுடைய நெஃப்யூ கிட்ட பேசினேன், அவனுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு தானே நீ இத்தனை வருஷமாக வந்துட்டு தவிச்சுட்டு இருந்த, அந்த உண்மையை அவன்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், அவனை விட நீ எனக்கு அதிகமாக பணம் கொடுத்தனா நீ எனக்கு கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணதை நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன இடத்துக்கு ஆன்டிரன் கிளம்பி வரும்போது அங்கே அவங்க அம்மாவும் கூட வருவேன், அவனை ரிஸ்க் எடுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. செங்கு இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே பணம் ரெடியா என்ன ஏதுன்னு கேட்குறான். அது ரொம்ப பெரிய தொகை, எங்களால் அவ்வளோலாம் புரட்ட முடியாது, எப்பவும் போல் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கோம், நீயும் வந்துட்டு எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்ய அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த கிளவி வந்துட்டு தனியாக இன்னொரு வேலை பார்த்து வச்சிருக்காது. என்னன்னா சித்தியோடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவனுக்கு காசு கொடுத்துட்டு இங்கே வந்து செங்குவை போட்டு
கொள்றதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ அவன் ஒளிஞ்சிருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான். செங்கு கரெக்டாக இவங்க கிட்ட பேசிக்கிட்டே அந்த பக்கம் திரும்பாமலே அவனை ஷூட் பண்ணி போட்டு தள்ளிடுறான். ஸோ இதை பார்த்த உடனே இந்த 2 லேடிஸும் பயங்கரமாக பம்பிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவனும் வந்துட்டு பணம் நான் கேட்டது கொடுக்கல, இல்லை என்னை ஏமாத்துறதுக்கு தானே வந்தீங்க, என்னை திரும்ப சாவடிக்க வர முயற்சி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி ரினை கொலை பண்ணுறதுக்காக போக நடுவில் அந்த கிளவி பாஞ்சிடுறாங்க அவங்க பொண்ணை காப்பாற்றுறதுக்காக. கிளவிக்கும் இப்போ முதுகில் அடிப்பட்டு பிளட் லாஸ் ஆகிறதுனால அவங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. சாகலை, மயக்கம் தான் போட்டிருக்காங்க. ஆன்டி ரினும் இதனால் பார்த்து பதறிட்டு இருக்கும் போது ஒன்னையும் விட மாட்டேன், ஒன்னால் தானே எல்லா பிரச்சனையும் எனக்கு ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி ரினை ஷூட் பண்ணுறதுக்காக கண்ணை தூக்கும் போது தான் கரெக்டாக ஹீரோவும் ஹீரோயினும் அவன் லொக்கேஷன் ஷேர் பண்ணதுனால அதே இடத்துல வந்துடுறாங்க. ஹீரோவும் நீ ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணியிருக்க, இதுக்கும் மேலே தப்பு அதிகமாகிட்டே போச்சுன்னா நீ காலத்துக்கும் ஜெயிலில் தான் கிடக்கணும், அவங்கள விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி ரினுக்காக சப்போர்ட் பண்ணுறான். இதனால் செங்குவும் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே உங்கள் அம்மாவை கொண்டவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆன்டி ரினும் அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும் போது செங்கு தெளிவாக சொல்கிறான், இவங்க தான் வந்துட்டு உங்கள் அம்மாவை கொண்டாங்க, என்னையை வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே அலோ பண்ணி அங்கே செத்து கிடந்த உங்கள் அம்மாவை பெட்ரூம்லேருந்து தூக்கிட்டு போய் கார் டிக்கியில் ஏற்றுறது வரைந்து அங்கே கொண்டு போய் புதைச்ச வரைக்கும் எல்லா வேலையும் நீ பண்ண வச்சு இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்காக பணம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொல்கிறான். கூடவே உங்கள் அங்கிளை கொல்ல சொல்லி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததும் இவங்க தான், அதனால தான் நான் எல்லாத்தையும் பண்ணினேன், இப்போ இவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆன்டிரன் இந்த உண்மையெல்லாம் ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற கோவத்தில் செங்கு மேலே அப்படியே குதிச்சவனை வந்து பயங்கரமாக அடிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ செங்கு அவங்ககிட்ட போராடிட்டு இருக்கும் போது கன்னை வச்சு அப்படியே அவங்கள ஷூட் பண்ணிடுறான். அவங்க வயிற்றுல கன் ஷாட் அழுகி அப்படியே கீழே பொத்துக்குன்னு உட்காடுறாங்க. அவங்க பெயினில் இருக்கும் போதே செங்கு அவங்கள திரும்ப திரும்ப ஷூட் பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். அந்த பணப்பையை தூக்கிக்கிட்டு செங்கு எஸ்கேப் ஆகும்போது அங்கே போலீஸ் சுற்றி வளைச்சிடுறாங்க. அவனுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. அவனை போலீஸை ஷூட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அதனால் அத்தனை பேரும் சேர்ந்து அவனை சரமாரியாக சுட்டு கொண்டுடுறாங்க. ஸோ இங்கே ஹீரோவும் அங்கே ஆன்டி ரினை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறான். ஹீரோயினும் ஆம்புலன்ஸ்க்குலாம் கூப்பிட்றா. ஸோ அப்போ தான் அங்கே ஆன்டி ரினும் சொல்லிட்டு இருக்காங்க, நான் நல்லது பண்ணுறதா தான் நினச்சேன். இல்லை இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் எங்கள் அம்மாவை நீங்கள் தான் கொண்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறான். அதுக்கு அவங்களும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. அதாவது முன்னாடி வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு ட்ரக்கை வந்து பாலில் கலந்து கொடுத்தது இவங்க தான், அவங்க படுத்து தூங்கினதுக்கப்புறமா இவங்க தான் அவங்க அம்மாவை கத்தி வச்சு குத்தி கொண்டுட்டதா சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுட்டு இப்போ கூட என்னால் உங்களை முழுசாக வெறுக்க முடியல, நீங்கள் தானே எனக்கு அம்மா மாதிரி இருந்து இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்ருக்கான். அவங்களும் வந்துட்டு உடனே உங்கள் அப்பாவையும் நான் ரொம்ப லவ் பண்ணேன், என்னை யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நீ மட்டும் என்ன தப்பாக நினச்சிடாத, என்னை வெறுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செத்துறாங்க. ஹாஸ்பிட்டலில் அந்த பாட்டி கண்வெடிக்கிறாங்களா. அப்போ ஹீரோடைய அப்பா நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, செங்கு உங்களை ஷூட் பண்ணிட்டான், அதே மாதிரி உங்கள் பொண்ணையும் ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பொண்ணை பற்றி விசாரிக்கும் போது. ஸோ இதனால் அந்த பாட்டி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு பிறகு ஹீரோடைய ஃபேமிலி அப்புறம் அந்த பாட்டி எல்லாரும் சேர்ந்து ஆன்டி ரினுக்கு போயிட்டு சடங்கெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. ஹீரோடைய அம்மா அதுக்கு பிறகு தான் ஹீரோயினோட கண்ணுக்கு தெரியுறாங்க. ஸோ இதனால் இவங்க 3 பேர் சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பாட்டி ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வேலைக்காரங்க எல்லாரையுமே இன்றைக்கி லீவ் கொடுத்து அனுப்பிட்டேன், நான் இன்றைக்கி இங்கேருந்து கிளம்புறேன் இல்லையா, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எங்கள் கூடவே தங்குங்கன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பாவும் ஹீரோவும் கேட்டுட்ருக்காங்க. இல்லை இங்கேருந்து என் பொண்ணு ஞாபகமாக இருக்கும், பேசாமல் நான் கிளம்பிடுறேன், இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் லாஸ்ட் மீல் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன், ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு நான் வந்துட்டு சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன லாஸ்ட் மீல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்குறான். அதான் நான் இங்கே எதுவும் இருக்க மாட்டேங்கிறல்ல, என் பொண்ணு ஆசைப்பட்ட கடைசி விஷயத்தை இன்றைக்கி நடத்தி முடிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோ அவங்க அப்பான்னு எல்லாருமே ஷாக் ஆகிட்டு, என்ன கடைசி ஆசை, நீங்கள் என்ன புதிர் போடுற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு இவங்களை உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, என் பொண்ணு லைஃப்பில் ஆசைப்பட்டது எல்லாமே உங்க கூடயும் உங்கள் அப்பா கூடயும் வாழணுங்கிறது தான், அது வந்து என் பொண்ணுக்கு நடக்காமல் போயிடுச்சு இல்லையா, அதனால் இப்போ உங்கள் 2 பேரையும் அதே மாதிரியே கொலை பண்ணி அவள் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி விட்டுடுறேன், ஸோ நீங்களும் அவள் கூட போயிட்டதுக்கப்புறம் அவள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஷாக்கில் அப்படியே முடிச்சுட்டு இருக்கும் போது இவங்களுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிடுது. அப்போ தான் அந்த பாட்டியும் இவங்களுடைய ட்ரிங்க்ஸில் அவங்களுக்கு ட்ரக்ஸ் வந்து கலந்து கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க, இந்த ட்ரக் நல்லா வேலை செய்யும்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வேலை செய்யும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்கை இவங்க கிட்ட காட்டிக்கிட்டு பேசிகிட்டு இருக்க ஹீரோவுடைய அம்மாவுக்கு பார்த்த உடனே செம கோவம் வருது. அப்போ அந்த பாட்டியும் என் பொண்ணு பண்ணாத தப்புக்கெல்லாம் அவளை ப்ளேம் பண்ணிட்டீங்கல்ல, என் பொண்ணு எல்லாரும் ஒதுக்கி வச்சுங்கல்ல, அதனால் நான் அவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன், யாரை முதல்ல கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்டிக்கலாக சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. கூடவே அவங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, ஹீரோவுடைய அம்மாவை அவங்க பொண்ணு சாகடிக்கல, இவங்க தான் சாகடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது ஹீரோவுடைய அம்மாவை அவங்க ஆன்டிரின் வந்து கொலை பண்ணதாக சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அவங்க போயிருப்பாங்க. பட் ஆனால் இவங்க தடுத்து நிறுத்தி பில்லோவை வச்சு அவங்க அம்மாவை நசுக்கி கொண்டிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்தை ரிவீல் பண்ண உடனே ஹீரோவுடைய அம்மாவுக்கு கோவம் வந்து அவங்க இப்போ ஹீரோயினுடைய பாடிக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க உடனே எந்திரிச்சு நின்று நீ தான் எனக்கு கொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த பாட்டிக்கு சிரிப்பெல்லாம் அடங்கி உடம்பு உதற ஆரம்பிக்குது. ஓ அவந்தியா, நீ வந்துட்டியா, இனியா உன்னால தானே என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டா, உன்னால தானே எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க, ஸோ நான் உன்னை திரும்ப இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கிட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய அவந்தியும் உடனே கத்திட்டு இருக்காங்க, நீ இப்போ கொல்றது என்னையே கிடையாது, ஒரு இன்னசென்ட்டான பொண்ணை, அதனால் இதை தடுத்து நிறுத்து, நீ தான் என்னை ஏற்கனவே கொன்னுட்டியே, உனக்கு வந்து பழி வாங்கணும்னு நினைச்சாலும் நீ இப்போ என்ன எதுவும் பண்ண முடியாது, அதனால் இந்த பொண்ணை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், என் பொண்ணுக்கு நீங்கள்லாம் பாவம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பக்கத்துலேருந்து கன் எடுத்து
எடுத்து இவங்களை எல்லாரையும் மாற்றி மாற்றி ஷூட் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ ஹீரோவுடைய அம்மா டக்குனு அவங்க காலில் விழுந்துடுறாங்க. நான் பண்ண கர்மா தான் இப்போ என்னையை வந்துட்டு வாட்டி எடுத்துட்ருக்கு. நான் உங்கள் எல்லாரையும் ஸ்லேவ் மாதிரி நடத்தின தப்பு தான். உங்களை மனுஷ மாதிரியாவது நான் நடத்தியிருக்கணும். நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இவங்க 3 பேரையும் உயிரோடு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி இதெல்லாம் கேட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோவும் டக்குன்னு அவங்க காலில் விழுந்துட்டு உங்கள் பொண்ணு அவங்க தான் எங்கள் அம்மாவை கொன்னதாக சொல்லி பழி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் நீங்கள் நல்லா நிம்மதியாக வாழணுங்கிறதுக்காக தான். இப்போ நீங்கள் இந்த தப்பை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் நிம்மதியாக வாழ முடியாது. உங்கள் பொண்ணோட தியாகம் எல்லாம் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே அந்த பாட்டி ரொம்ப இமோஷனல் ஆகிட்டு அப்படியே பிரேக் ஆகி ஒரு மூலையில் உட்காந்து காலையில் சுருக்கிக்கிட்டு அழுகிறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே அந்த ட்ரக்கோடைய வேலை செய்ய ஆரம்பிக்க இவங்க எல்லாருமே மயங்கி விழுந்துடுறாங்க. இவனை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா ஹாங்காங்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு இங்கே மற்ற 3 பேரும் வராங்க. ஸோ அந்த சமயத்தில் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. யாரும் கேட்டை திறக்க வரல, ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு டின்னுக்கு சந்தேகம் வருது. ஸோ டின் வந்து கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறான். வந்து பார்க்குறவங்களும் இங்கே மயங்கி கிடக்கிறவங்கள பார்த்து ரொம்ப பதறி போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள தூக்கிட்டு போய் சேர்க்குறாங்க. ஹீரோவுடைய அம்மாவுடைய சோல் இருக்கு இல்லையா, அது திரும்ப அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போகையில் அப்போ அந்த மாங்க் வராரு. உன்னுடைய வேலையெல்லாம் இங்கே முடிஞ்சிடுச்சு, உன்னோட கர்மாலாம் கழிஞ்சு போயிடுச்சு, அதனால் நீ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு இப்போ வந்தாகணும், யார்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியோ போய் சீக்கிரம் சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அதுபடி ஹீரோவுடைய அம்மா இங்கே மயங்கி கிடக்கிற 3 பேருடைய கனவுலையும் வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லார்கிட்டையும் வந்துட்டு அவங்க என்னெல்லாம் விரும்பினாங்க, என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு எல்லாரையும் தேங்க் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினையும் பார்க்க ஹீரோயினும் நான் அவங்கள எப்படி மிஸ் பண்ணுவேன், நான் அவங்கள திரும்ப பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ என்னை பார்க்காம இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அந்த கனவு முடிஞ்சு திடுக்குன்னு எழுந்திருக்கிறா. எழுந்திரிக்கையில் அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அவளோட அம்மாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறா. அவங்க அம்மாவும் உடனே இந்த மாதிரி திரும்ப ஒரு ஆபத்தில் நான் விடமாட்டேன், கூட ஹாங்காங் வந்துரு அப்படின்னு சொல்லி அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவளும் நீங்கள் என்ன சொல்லலாம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு மட்டும் ட்ரக் வந்து அதிகமாக உள்ளே போயிடுச்சு போல், அதனால் அவன் அன்கான்ஷியஸாக இருக்கான். ஹீரோடைய அப்பாவும் ஹீரோயினும் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுறாங்க. அதனால் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ண போயில ஹீரோயினும் இந்த மாதிரி எங்கள் அம்மா கூட நான் கிளம்பி போகிறேன், ஹீரோ கன்வின்ஸ்டோன்னே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவள் திங்ஸ் எல்லாம் அங்கே பேக் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இங்கே ஹீரோ கன்விழிக்கிறான். தென் கிட்ட அவங்க அப்பாவை பற்றியும் ஹீரோயினை பற்றியும் விசாரிக்கிறான். உங்கள் அப்பாவும் ஹீரோயினும் நல்லா இருக்காங்க, சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போலீஸ்கிட்ட தானாக போயிட்டு வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு விட்னஸாக உங்கள் அப்பாவை போலீஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறது கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டின்னும் ஜென்னியும் மாற்றி மாற்றி முடிச்சுட்டே இருந்துட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கூட ஹாங்காங்க்கு கிளம்புறா, இனிமேல் இங்கே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுறான். கிளம்புறதுக்காக ஹீரோட வீட்டு வாசலில் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே பாதியில் வந்துடுறான். ஸோ அப்போ ஹீரோயினும் அவனை பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவும் இல்லை நீ இங்கேருந்து கிளம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இல்லை உங்கள் அம்மா வந்து திரும்ப என்கிட்ட பாடியில் வர முடியாது, உங்கள் அம்மா இங்கேருந்து நம்மளை விட்டு போயிட்டாங்க, அதனால் நான் உனக்கு யூஸ் ஆக மாட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்கிறா. எங்கள் அம்மாக்காக நான் சொல்லலை, எனக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறான். சீக்கிரமாக சொல்லி தொடரா அப்படின்னு டின்னும் ஜென்னியும் அங்கேருந்து கத்திட்டு இருக்காங்க. அப்போ நீ ஹீரோவும் ரொம்ப சிரமப்பட்டு நான் உன்னை விரும்புகிறேன், என்னை விட்டுட்டு போகாத, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ப்ளஷ் ஆகிற நம்ம ஹீரோயினும் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி இப்படி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு ஒரு கல்ல அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டே வந்து பதில் சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறா. நீ என்ன மிஸ் பண்ணா, என்னை எப்போ வேணாலும் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இங்கேருந்து ஹாங்காங் எவ்வளோ தூரம் இருக்குது, நான் எப்படி வந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும் நான் ஹாங்காங் போலேயே இங்கே மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அம்மாவுடைய வீட்டில் தானே இருக்க போகிறேன் எங்கள் அம்மா கூட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோடனே ஹீரோ ஷாக் ஆகிட்டு அப்படியே தின் பக்கம் திரும்பி பார்க்க தின் நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கான். இப்படியெல்லாம் சொன்னால் தானே நீ லவ் கன்ஃபஸ் பண்ணுவேன், அதுக்கு தான் கொஞ்சோண்டு பிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயினும் அவங்க ஹீரோவுடைய கன்ஃபெஷனுக்கு பதில் சொல்லாமல் என்ன மிஸ் பண்ணும்போது என்னை வந்து பாரு எங்கள் அப்பா அம்மா பெர்மிஷனோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கூட கிளம்பி போயிடுறா. நாளுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் மார்க்கெட்டில் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ கொஸ்டின் பண்ணுறான். அதுக்கு அவளும் எங்கள் அப்பா திரும்ப வந்துட்டு அம்மாவோட ரீகன்சல் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காரு, பட் அம்மா டைம் வேணும்னு சொல்லியிருக்காங்க, ஆனாலும் எல்லாமே ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் 3 பேரும் பழைய மாதிரி ஒன்றா வந்து லிவ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ அவளுக்காக சந்தோஷப்படுறான். இன்னொரு பக்கத்தில் தின்னும் ஜென்னியும் வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க இல்லையா. டின் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அங்கே ஜென்னி கிட்ட வெக்கலாம் பட்டுக்கிட்டே வந்துட்டு ஒரு கன்ஃபஸ் பண்ணிடுறான் அவனுடைய லவ்வை. ஜென்னியும் அவனுடைய ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஸோ இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் இவங்க 2 பேரும் மீட் பண்ணதுக்கப்புறமா லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ ஹீரோ அவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறான். அவங்க அம்மாவை திரும்ப பார்க்க வச்சதுக்காக, அவங்க அம்மாவோட பாசத்தை வந்துட்டு அவனுக்கு கிடைக்க வச்சதுக்காக, அவங்க அம்மாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வச்சதுக்கு, அப்புறம் பெருசாக அவங்க அப்பாவுக்கும் இவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த விரோதத்தை சரி பண்ணதுக்காகன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் மேலே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், என்னுடைய தேங்க்ஸை விட வந்துட்டு என்னுடைய லவ் ரொம்ப பெருசானது அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். ஸோ ஹீரோயினும் கொஞ்ச நேரம் அவனை டீஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட இந்த ட்ராமா சூப்பராக முடியுது. பாய்.